இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் வறுவல். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் வறுவலுக்கு இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியே சேர்த்துக்கணும், இல்லைனா கேஸ் ப்ராப்ளம் கொடுக்கும். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகாய், இது தனி மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர் சொல்லுவோம்ல, அது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒரு வாழைக்காய்க்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நல்லாவே காரம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லைனா கொஞ்சம் பெப்பர் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள், இது 3 மட்டும்தான். இதுக்கு வேறு எந்த அரிசி மாவோ வேறு எந்த இதுவும் தேவை கிடையாது. இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே மிக்ஸ் பண்ணோன்னா தான் அது வாழைக்காயில் போட்டு பெரட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாழைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிறது வெள்ளையாக தெரிகிற வரைக்கும் நீங்கள் தோலை ரொம்ப அழுத்தி எடுக்க வேண்டியதில்லை. இந்த கருப்பாக இருக்கிறது மட்டும் நீங்கள் மேலாப்பில் தோலை எடுத்திங்கன்னா போதும். இப்போ அதை மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. தின் ஸ்லைஸ் கட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம வறுக்கும் போது அது உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி நம்ம மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை உடனேவும் வறுக்கலாம். ஆனால் எவ்வளோ நேரம் அதை ஊற வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மசாலா அந்த வாழைக்கால இறங்கும், உப்பு காரம் எல்லாம் அதில் சேரும். ஸோ ஒரு குறைஞ்சது 15 நிமிஷத்துலேருந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் டைம் கிடைக்குதோ அவ்வளோ நேரம் அதை ஊற விட்டுருங்க. நாங்கள் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை உங்களுக்கு வறுத்து காட்டுறோம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு, வாங்க இப்போ இதை வறுக்கலாம். அடி கனமுள்ள ஒரு பேன் இல்லை கடாயை எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் உளுந்தம்பருப்பு ப்ரௌன் ஆனதும் கருவேப்பிலை, அதோடு நம்ம வாழைக்காவையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுடலாம். ஒரு சிலர் ஒவ்வொரு வாழைக்காயாக போட்டு அது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுவாங்க. அது ரொம்பவே டைம் கன்சியூமிங். இது ரொம்ப ஈஸியான மெத்தட், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. மொத்தத்தையும் போட்டு நம்ம இதில் பரட்டி எடுக்க போகிறோம். இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, நான் கடுகு சேர்க்கலை. வாழைக்காய் ரொம்ப நேரம் நம்ம வறுத்து எடுக்கிறதுனால கடுகு போட்டோம் அப்படின்னா கடுகு ஒரு மாதிரி கசப்பு கொடுக்குன்றதுனால வெறும் உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, நம்ம மசாலாவில் போட்டு பரட்டி வச்சுருக்க வாழைக்காய், அந்த வாழைக்காயோடு அந்த உளுந்த பருப்பு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மொத்த வாழைக்காவையும் போட்டிருக்கோம்ல, ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. நம்ம போட்டிருக்க அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் செவந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இப்போ பாருங்கள் 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த மிளகாத்தூள் ஒரு மாதிரி செவந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அடுப்பை நான் குறைச்சி வச்சுட்டு இந்த வாழைக்காய் எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இப்போ சிம்மில் இது குக் ஆக போகும்போது வரும்போது இதை நீங்கள் அப்பப்போ பெரட்டி விட்டிங்கன்னா போதும். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வறுத்துட்டே இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்பப்போ அதை பெரட்டி விட்டுக்கோங்க, உடையாமல் பெரட்டி விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூப்பரான வாழைக்காய் வறுவல் ரெடி. நீங்கள் நான் வெஜிடேரியன் அப்படின்னா மீன் வறுவலுக்கு ஈக்குவலாக இதோட டேஸ்ட் இருக்கும். 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு இந்த ஒரு வாழைக்காய் வறுவல் செஞ்சாலே போதும். ஒரு 3 பீஸ் வச்சுட்டே நம்ம சாப்பாடு இறங்கிடும். நிறையா சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. அண்ட் அகெயின் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா 2-3 நாள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எங்கள் அம்மாவோட சூப்பரான ரெசிபி வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.